الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகை படைத்து பழிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறியுள்ளானோ அதை எடுத்து நடந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம், இந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ற நாங்க, இந்த மார்க்கத்தை பின்பற்ற நாங்க உலகத்துல ஏனைய மதத்தை பின்பற்றவங்கள மாதிரி வாழ்ந்துட்டு போய்த்திர முடியாது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாங்க ஹதீஸ்ல. இந்த துன்யான்றது சிஜ்னுல் முஃமின், அல்லாஹ்வை நம்பிக்கிற எங்களே மாதிரி ஆட்களுக்கு இந்த துன்யான்றது ஒரு ஜெயில் மாதிரி இருக்குமிண்டாங்க. எப்படி ஒரு பிரிசன்ல ஒரு ஜெயிலில் சில கட்டுப்பாடுகள் நினைச்ச மாதிரி நினைச்சதை மனசுக்கு ஆசையானது அங்கே செய்ய இயலாதோ, அந்த மாதிரி தான் ஒரு முஃமினுக்கு இந்த துன்யா இருக்குமிண்டாங்க. வஜன்னத்துல் காஃபிர் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை நம்பாத ஒரு மனிதனுக்கு சொர்க்கம். சொர்க்கம் என்றால் அதுல மனசு எது ஆசையோ அதை செய்யணும். சொர்க்கத்துல மனசு ஆசைப்படுற எந்ததுக்கும் தடை கிடையாது. இன்றைக்கு உலகத்துல சில அது பாவமாக கருதப்படுறது கூட சொர்க்கத்துல அது ஹலாலாக அல்லாக்கி வச்சுக்கிறான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை நம்பாத ஒரு மனிதனுக்கு இது துன்யா ஜன்னா, சொர்க்கம். நினைச்சது மாதிரி செய்வாங்க. அதனால எங்களுக்கு மார்க்கம் இந்த துன்யால தந்திக்க கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில சில கட்டத்துல மனசுக்கு கஷ்டமாயிக்கும். ஒரு மனிதருக்கு சல்லிட தேவை டாப் அர்ஜென்ட், அவ்வளவு அவசியமான ஒரு தேவை ஒன்றுக்கு சல்லி தேவைப்படும். அவருடைய கூட்டாளி லேசா போயிட்டு பேங்க்ல போயிட்டு ஒரு லோன் எடுத்துப்பார். அவர் சொல்லிப்பார், இவருக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க, உங்களோட டீடை கொண்டு போனீங்கண்டா அல்லது உங்களோட ஒய்ஃப்ட தங்கத்தை கொஞ்சம் கொண்டு போயிட்டு வச்சிங்கண்டா உங்களுக்கு லேசா சல்லியை மாற்றி எடுக்க வட்டிக்கானே கெட்டேலுமே என்றாலும் அந்த மனிதன் ஒரு நாளும் அதன் பக்கம் போக மாட்டார். ஒரு ஆள் அவசரமா பேய்த்திருப்பார், இன்னொரு மனிதன் அல்லாஹ்வோட இருக்கிற பயம், நாளைக்கு நான் கபூர்ல தனிமையில் இருக்க வேண்டிய பயம், மலக்குல் மௌத் என்ற ரூஹ் எடுக்க வார அந்த மோமெண்ட் அழகா இருக்கணும், அதுக்காக வேண்டிய துன்யால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் அதன் பக்கம் போக மாட்டேன் என்று ஒரு மனிதர் கட்டுப்படுத்துறார். இன்னொரு மனிதன் போறார். இன்றைக்கு ஜினால ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு மனிதர் ஜினாலிருந்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்றார்.
அவர் அந்த பக்கம் போறாரு இல்லை, அவருடைய மனைவியை தவிர வேற யார்கிட்ட பக்கம் திரும்பி பார்க்கிறாரும் இல்லை. நினைச்சிருவானும் அவருடைய உள்ளத்துல ஆசை இல்லைன்னு நினைச்சிருவானும். ஆசை இல்லாம அல்ல யாரும் படைச்சில்ல, எல்லாத்திலும் உள்ளத்துல ஆசை. ஆனால் அவர் ஜினாவின் பக்கமோ ஹராமின் பக்கமோ கால மேல முன்னுக்கு எடுத்து வைக்காததின் காரணம் அந்த மலக்குல் மவுத் என்ற ரூஹ் எடுத்து வார அந்த தருணம் பசந்தாமையோன்னு. அதனால இந்த சின்ன ஆசைகளுக்கு நான் ஏமாந்து அங்கிட்டு குளிந்துட மாட்டேன். ஆசை இல்லாம இல்லை, உலகத்துல ஆசை இல்லாத யாரும் சல்லிட தேவையில்லாத யார் சரிக்கிறாங்களா? எல்லாருக்கும் சல்லி தேவை. ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை வந்துச்சு, அவரை விட 10 மடங்கு ஒரு தேவை வந்துச்சு இன்னொரு மனிதனுக்கு. சின்ன ஒரு தேவை வந்தவர் வட்டில போய்த்து விழுந்தார், அதை விட 10 மடங்கு ஒரு அவசிய தேவை ஒன்று வந்தும் உறுதியாக நின்றார், நான் ஒரு நாளும் வட்டில எங்கேயுமே போய் சல்லி எடுக்க மாட்டேன். இது சகோதரர்களே, இந்த மார்க்கம் எங்களுக்கு தந்திக்க கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நாங்க ஈடுபடுற போராட்டங்கள், நாங்க எங்கட நஃப்ஸை கட்டுப்படுத்துறது இது எவ்வளவு காலத்துக்கு? 1000 வருஷத்துக்கு ஆயிடுது இல்ல. எங்களுக்கு கிடைச்சிக்கிற இந்த ஷார்ட் லைஃப் உள்ளுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி சில விஷயங்கள், இதுதான் எங்களுக்கும் அல்லாஹ்வை நம்பாத ஒரு மனிதனுக்கு மிக்கக்கூடிய வித்தியாசம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விஷயம் ஆச்சரியமேன், இன் அஸாபத்ஹு தர்ரா, மனசுக்கு கஷ்டமான தாங்க இயலாத ஒரு செய்தி வரும் பொழுது அந்த முஃமின் சபர், அல்லாஹ்வுக்காக வேண்டி சபூராக இருக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை பொறுத்து கொள்றாரு. ஃபகான கைரன் லஹு, அது அவருக்கு நலவாக மாறுது. அவருக்கு சந்தோஷமான ஒன்று நடந்தா ஷக்கர், அல்லாஹ்க்கு ஷுக்கூர் செஞ்சுட்டு அதுவும் நல்லதாகும். ஒரு மனுஷனுக்கு சகோதரர்களே, நல்லதும் நடந்து கெட்டதும் நடந்து ரெண்டும் ஹைராக அமைய முடியாது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுக்கு மட்டும்தான் அது இயலும், ஒரு முஃமினுக்கு மட்டும்தான் அது இயலும். இல்லாட்டி ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கு வர கஷ்டத்துக்கு அந்த மனுஷன் பைத்தியம் பிடிச்சிக்கும். எங்களுக்கு எங்கட ஈமான்ட பலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாடம் எங்களுக்கு படிச்சு தந்த ஹதீஸ்ட பலம், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் கடந்து போறது உள்ளது எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்து. எவ்வளவு சோதனை தான். அதனால தான் சொன்னாங்க, முஃமின் விஷயம் ஆச்சரியம், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவருக்கு கடைசியில முடிவு ஹைராகத்தான் அமையுது. அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்றாரு. அதனால சகோதரர்களே, இந்த துனியால கிடைச்ச கொஞ்ச காலம் போராட்டம், நஃப்ஸ கட்டுப்பாட்டு, நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு இயலாதே. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோல், எங்களுக்கு எல்லாம் ஒரு கோல். அல்லாஹ் இந்த துனியாவுடைய லைஃபை எங்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது சகோதரர்களே, முதலாவது எங்களுக்கு எல்லாம் தரப்பட்டிருக்கிறது நாங்க செய்யக்கூடிய எங்கட இபாதத். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், தொழுகிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், கடமை உள்ளவர்கள், வருஷம் நோன்பு பிடிக்கிறோம், வசதி உள்ளவர், உடம்புல சக்தி உள்ளவர் கடைசியாக என்ன செய்யறார்? ஹஜ்ஜ செய்யறார். கண்ணியமானவர்களே, அதனால தான் எங்கட மார்க்கம் சொல்லுது, இந்த 5 மொத்தர் செஞ்சிட்டாருண்டா இப்ப இவருக்கு சொர்க்கத்துக்கு போவேலுமான்னு கேட்டா மார்க்கம் சொல்லுது, இந்த 5 செஞ்சு மட்டும் சொர்க்கத்தை எதிர்பார்த்துறவான் நிறைய துனியால நீங்க செய்ய. இந்த 5 நல்லா செஞ்சுக்கிறார், ஒருத்தர் ஹஜ்ஜை முடிச்சிட்டாரு, இப்ப சொல்றாரு, யா அல்லாஹ் நான் இந்த 5 செஞ்சுட்டு எனக்கு நீ சொர்க்கத்தை தரணும், இந்த 5 நான் செஞ்சுட்டு இஸ்லாத்துல கடமை. எங்கட மார்க்கம் சொல்லுது, இல்ல இந்த 5 மட்டும் செஞ்சுட்டு சொர்க்கம் எதிர்பார்க்கல, இன்னும் மீக்கி துனியால இன்னொன்று டீக்கி, அதுல நீங்க முஸ்லீம் ஆயிக்கணும், இதுல முஸ்லீம் ஆயிக்கணும், அதுல முஸ்லீம் ஆயிக்கணும். அது என்ன? முஆமலத். அல்லாஹ் இந்த இடத்துல வாப்பமார் உட்கார்ந்திக்கிறீங்க, கணவன்மார் உட்கார்ந்திக்கிறீங்க, வயசான காலத்துல பெற்றோரை வச்சுக்கிற பிள்ளைகள் உட்கார்ந்திக்கிறீங்க, இவங்க எல்லாத்தையும் கவனிக்கிற பொறுப்பு என்ற பொறுப்பு இருக்குது. மார்க்கம் எங்களுக்கு யாருக்கும் சொல்லல, வீட்டுக்காகவே இருந்து உங்களோட பிள்ளைய பார்த்து கொடுங்க, அது மனைவிட வேலை. ரிஸ்க தேடி கொண்டாந்து பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் தேவையான ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டாடுறது இது ஒவ்வொரு ஆண்மகண்ட கடமை. வீட்டுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து நாளைக்கு அது பெரிய குத்தம், அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். வீட்டுல உட்கார்ந்து கேள எங்களுக்கு ரிஸ்க தேடி வெளியே போகணும், உட்கார்ந்து கேள வீட்டுக்கு. சிலவங்க வீட்டுல பிள்ளைய பார்த்துக்கொள்ற வைஃப் வெளிநாட்டுல சில இடத்துல, அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். இதெல்லாம் பெரிய பாவங்கள். மனைவிட வேலையில வியாபாரம் செய்யறது, மனைவி பிள்ளையில பார்த்து ஊட அழகாக தர்பியத் செய்யக்கூடிய பெண் அவ. இந்த சம்பாத்தியம் சகோதரர்கள், இன்றைக்கு பிசினஸ் செய்யறவங்க, இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறவங்க, இப்போ வெஹிக்கிள் ஓட்டக்கூடியவங்க, ஊபர் ஓட்டக்கூடியவங்க, ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க இருப்பீங்க, அண்டை கூலிக்கு வேலை செய்யறவங்க இருப்பீங்க. சகோதரர்களே, எங்கட சாக்குக்கு நாங்க தேடுற அந்த சல்லியை இன்றைக்கு 2 முறையில செய்யணும், ஹராம சேர்க்க மேலும் ஹலால சேர்க்க மேலும். மார்க்கம் சொல்லுது, இந்த 5 நீங்க சரியா செஞ்சுட்டு இதுல குறைபாடு விட்டீங்கன்னா சொர்க்கத்தை எதிர்பார்த்துருவான். யா அல்லாஹ் 30 வருஷம் நோம்பு பிடிச்சேன், யா அல்லாஹ் ஹஜ்ஜி உம்ரா எத்தனை செஞ்சுக்கிறேன் தெரியுமா, யா அல்லாஹ்
உங்களோட வியாபாரம் சுத்தம் இல்ல. வட்டி எடுத்த கடன் எத்தனையோ பேருக்கு பொழு வச்சு நீங்க இன்னும் கொடுத்தில்ல. உங்களோட வியாபாரம் துப்புரவில்ல. பொய் சொல்லி சம்பாதிச்சுக்கிறீங்க, ஏமாத்தி சம்பாதிச்சுக்கிறீங்க. பொய்ய சொல்லி சொல்லித்தான் உங்களோட வியாபாரமே பேய்த்திக்குது. உங்களோட வீட்டுல ஒரு துண்டு அடுத்த காணில இருந்து அபகரிச்சது, ஹராத்துல இருந்திருக்கிறீங்க. உங்களோட கடை உங்களுக்கு சரியா வந்த கடை இல்ல. அந்த ஆரம்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை உங்களோட கடையில இருக்குது. மார்க்கம் சொல்லுது, நீங்க எவ்வளவு நெத்தி கருக்க தொழுந்தும், முன்சஃப்ல தொழுந்தும், தாஜ்ஜத் தொழுந்தும், சுபோ தொழுந்தும் சொர்க்கத்தை மட்டும் எதிர்பார்க்க வேணும். தொழுவுங்க, எல்லாம் செய்யுங்க, சொர்க்கம் கிடைக்காது. ஏன்? முஆமலத், அந்த ரிஸ்க தேடின, வீட்டுக்கு சல்லியை கொண்டு போய் புள்ளைகளுக்கு தின்ன கொடுத்த அந்த சல்லி ஏதோ ஒரு அமைப்புல, அது என்ன ஜும்மாட டாபிக் இல்ல, அதனால எனக்கு அதை விரிவாக பேச நேரம் இல்லை. ஏதோ ஒரு அமைப்புல அதுல ஹராமும் வட்டியும் ஏமாத்தமும் அடுத்தவங்களுக்கு பொய்யும் கலந்த சல்லில மிக்ஸ் ஆகிக்குது. இப்ப இங்க எவ்வளவு செஞ்சும் இங்க சரி வராது, இவ்வளவு தொழுந்தும் சரி வராது. இது துப்புரவாகணும். இப்போ ஒரு மனிதர் சொல்றாரு, யா அல்லாஹ், இந்த 5 கடமை நான் சரியா செஞ்சுட்டு இதுலயும் நான் துப்புறோம். ஒரு ரூபா ஹராம் இல்லை எனக்கு தெரியும். எங்கடைய வியாபாரத்தில் ஜக்காத்தை சரியா பார்த்து அதை விட கூட சதகாவும் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்தால் நான் உறுதியாக சொல்லுவேன், என்ற வியாபாரத்தில் ஒரு பொய் இல்லை, ஒரு ஏமாத்தம் இல்லை. 100க்கு 100 வந்த எல்லா சல்லியும் ஒரு ரூபால நின்று ஹலாலான சல்லி. நான் வாங்கின எல்லாம் காணியும் என்ற ஊடும் ஒரு ரூபா யாரை ஏமாத்தினதில்லை, யாருக்கும் பொழு வச்சதில்லை. நான் சரியான முறையில் இந்த முஆமலத்தில் நடந்திருக்கிறேன். இப்ப எனக்கு சொர்க்கத்தை தாரப்பேண்டால் எங்கட மார்க்கம் சொல்லுது, இதை 2 மட்டும் செஞ்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்கல. இன்னொன்று மீக்கி நீங்க அதிலே முஸ்லிம் ஆயிக்கும். அது என்ன? அதுதான் முஆஷரத், முக்கியமான ஒன்று. இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற எங்கட எல்லாத்திலையும் தாய் தந்தை இருக்கிறாங்க. ஒன்று உயிரோட இல்லாட்டி கபூர்ல. ஒரு கட்டத்தில் ஒரு பெண்ணை கையை பிடிச்சி கபில் தூண்டு என மனைவியா நான் கபூல் செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் அதன் மூலமாக எனக்கு சாலிஹான நல்ல புள்ளையில தந்திருக்கிறான். உலகத்துல பிறந்த நான் என்னையோட சேர்த்து சில சகோதரர்களும் சகோதரிகளும் என் சிப்ளிங்ஸாக பிறந்திருக்கிறாங்க. நாங்க ஈக்கிற இடத்துல எங்கட சொந்தக்காரங்க ஈக்கிறாங்க. எங்கட வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர் இருக்கிறார். அன்பானவர்களே, நாங்க வியாபாரம் செய்யற இடத்துல எங்கட பஜார்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கு தொலைவாரம் தொழக்கூடிய பள்ளியில மக்கள் இருக்கிறாங்க. எங்கட மார்க்கம் சொல்லுது, இவங்களுக்கு எல்லாருக்கும் செய்யற கடமை இதுல நீங்க சரியா நடந்தா மட்டும்தான் சொர்க்கம். ஒருத்தர் சொல்றார், 5 கடமை சரியா செஞ்சு 1க்கு 10 ஹஜ் என்ற வாழ்க்கையில செஞ்சுக்கிறேன் யா அல்லாஹ், 1க்கு 20 உம்ரா செஞ்சுக்கிறேன் யா அல்லாஹ், இத்தனை வருஷம் நோம்பேம் பிடிச்சிக்கிறேன் யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு தொழுகையை மிஸ் ஆகாம வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், என் வியாபாரம் துப்புரவு யா அல்லாஹ். எனக்கும் என் நானுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க 2 பேரும் பேசுறல்ல. எங்கட மார்க்கம் சொல்லுது, இதெல்லாம் செய்யுங்க, சொர்க்கத்தை மட்டும் எதிர்பார்த்துருவாங்க. செய்யுங்க, நன்மை செய்யுங்க, சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறவாங்க. வயசான காலத்துல இந்த பெற்றோர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த உம்மா அப்பா நான் பார்க்க போறல்ல, அந்த உம்மா அப்பாவோட தேவைகளை பூர்த்தி செய்யறல்ல, சோமில்லாத அந்த உம்மா அப்பாக்கு மருந்து எடுத்து கொடுத்தில்ல. மார்க்கம் சொல்லுது, எவ்வளவு தொழுந்தும் சொர்க்கத்தை மட்டும் எதிர்பார்க்கிறவானும் அவங்கள புறக்கணிச்சு போட்டு. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த விஷயத்துல எங்கட மார்க்கம் சரியான ஸ்ட்ராங். ஒரு கபரு கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போயிட்டு கேட்டாங்க, இது யார்ட கபருன்னாங்க. சொல்லப்பட்டுச்சு, இந்த பெண்ணுடைய கபர் யார சொன்னாங்க. ஃபஹிய மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசின்னாங்க. சஹாபாக்கள் நான் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னஹா ஸவ்வாமா வ கவ்வாமா, இவ யார தெரியுமா? உலகத்துல வாழ்ந்த காலத்துல எங்களுக்கு தெரியும், நிறைய நன்மை செஞ்ச பெண். நான் யார்? நிறைய நோம்பு பிடிப்பா யா அல்லாஹ், பகலெல்லாம் இரவெல்லாம் நின்று வணங்குவா யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ். இந்த பெண்ணை பார்த்து நீங்க நரகம் என்றீங்களா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெண் இவ்வளவு நன்மையை செஞ்சிருந்தா நான் இவக்கு நரகம் என்று சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இவட அடுத்த வீட்டுக்காரவங்க இவட வாயால நோவினை கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அடுத்த வீட்டுக்காரருக்கு வாயால நோவினை கொடுத்திருக்கிறார். அதனால நான் சொன்ன இவர் நரகம். முஸ்னத் அஹ்மத்ல ரிவாயத் வருது. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட ஹுத்பால ஷார்ட்டாக
எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்ல, இந்த உறவுகள்லே ஆக டாப்ல இருக்கக்கூடிய குர்ஆன்ல அல்லாஹ் டைரக்டாக எப்படி நோன்பை பத்தி தொழுகையை பத்தி பேசுறானோ அத மாதிரி டைரக்டா பேசின ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி தான் இந்த ஹுத்பால நாங்க பேச போறோம். அதுதான் எங்கள் எல்லாத்தையும் பெத்த தாய் தந்தை பெற்றோர்களோட அந்தஸ்து அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகா சொல்றான். உம்மா அப்பா பத்தி வரப்போக்கல, ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவங்கள பார்த்து உங்களுக்கு சீன்னு சரி சொல்லல. சீன்றது தான் ஈக்கிற வார்த்தையில ஆக சின்ன வார்த்தை. குர்ஆன் சொல்லுது உங்களுக்கு அவங்கள பார்த்து சீன்னு சொல்லல. அன்பானவர்களே, ஒரு புள்ள கேட்கிறாரு, ஏண்ட வாப்பா ஒரு குடிக்கிறாரு, ஏண்ட வாப்பா ஒரு ஜினா செய்யற, உம்மக்கு துரோகம் செஞ்சு ஜினா செய்யற ஒரு கெட்ட மனுஷன், இந்த உலகத்துக்கு மேல ஏண்ட வாப்பா மாதிரி ஒரு மோசமான மனுஷனை நான் கண்டில்ல ஒரு புள்ள சொல்றாரு. அதனால இந்த வாப்பா ஒதுக்கிறேலுமா, இந்த வாப்பாவோட எனக்கு பேசாம இருக்கிறேலுமா, எந்த வாப்பா வீட்டுள்ளுக்கு எடுக்காம இருக்கிறேலுமா, அவர் சோமில்லாத காலத்துல நீ போய் தொலைஞ்சு என்னத்தை சரி செஞ்சுக்கோங்க ஒதுக்கிறேலுமான்னு கேட்டால் குர்ஆன் சொல்லுது, குடிக்கிற மனுஷன், அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யற மனுஷன், ஜினா செய்யற மனுஷன் எவ்வளவு பெரிய பாவி, அந்த வாப்பாக்கும் நீங்க ஒரு புள்ளையாக கண்ணியம் கொடுத்தே ஆக. அந்த வாப்பா கூட சீன்னு சொல்லல. எப்படி ஸ்டேட்மெண்ட் ஆகிங்க, சும்மா யோசிச்சு பாருங்களே சகோதரர். இதை விட ஆச்சரியமான ஒன்று சொல்லவா? குர்ஆன் சொல்ற ஒன்று சொல்லவா? சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு வாப்பா முர்த்ததாக மாறிட்டார். அல்லாஹ்வே இல்ல, இஸ்லாம் பொய்யான ஒரு மார்க்கம், கிறிஸ்டியானிட்டி தான் சரி, புத்திசம் தான் சரி, ஹிந்து தான் சரி என்று சொல்லி ஒரு மனுஷன் மார்க்கத்தோடு வெளியே போயிட்டார். யாரு? வாப்பா போயிட்டார் வெளியே. குர்ஆன் சொல்லுது, வ இன் ஜஹதாக அலா அன் துஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா வ ஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. சுப்ஹானல்லாஹ். வாப்பா நானே இல்லைன்னு சொல்லி போனாலும் உன்னைய பெத்த வாப்பாண்டா நீ கண்ணியம் கொடுத்தே ஆக வேண்டும், இல்லாட்டி நீ ஒரு குத்தவாளி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இல்லைன்னு காஃபிர் வாப்பா. அந்த மனிதனை வயசான காலத்துல பார்க்காம புறக்கணிச்சிட்டாரு. பாப்பா பாக்குறாரு இல்ல, உமா பாக்குறாரு இல்லையே, நம்ம மோசமான பொம்பளை தானே, கெட்ட பொம்பளை தானே, அதனால விட்டுறாரு. அவங்கள பார்த்து கொள்ளத்துக்கு புள்ளண்டு பிறந்துட்டீங்க என்றால் அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை உறுதியாக இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கத்தொட்டு வெளியே போன ஒரு வாப்பாவை பார்த்து கூட மார்க்கம் சொல்லுது, உங்களுக்கு அந்த பெற்றோருக்கு கண்ணியம் இல்லாம மட்டும் நடந்துட முடியாது, அந்த பெற்றோருக்கு கொடுக்கிற கண்ணியம் கொடுக்கப்படும். இதை விட ஒரு பெற்றோருக்கு பத்தி இதை விட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏழுமெண்டா முழு உலகத்திலே ஒரு புக்ல இருந்து என்ன கொண்டாந்து காட்டுங்களேன், யாரு சார் ஏழுமெண்டா? இதை விட ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் உண்டு, ஏழுமெண்டா கொண்டாந்து காட்டுங்க பாப்போம். குர்ஆனை விட ஒரு பெற்றோரை பத்தி பேசக்கூடிய வாய்க்கிலேஸ் இல்ல சகோதரர்களே. நான் ஏது பேசுறேன் என்றால், இன்னைக்கு நன்மைண்டு நாங்க பார்த்து குர்ஆனை நினைக்கிறோம், தொழுகையை நினைக்கிறோம். அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றோம், வயசான காலத்துல என்ன உம்மா வாப்பா பெற்று சகோதரர்களே, இதை விட நன்மை இல்லை சகோதரர்களே. வயசான காலத்துல உங்களோட வாப்பாவோட கொஞ்சம் வீட்டுல ஈக்க பாக்கியம் கிடைச்சா, உங்களோட உம்மோட ஈக்க பாக்கியம் ஒன்று கிடைச்சா, இதை விட பாக்கியம் வேற ஒன்றும் இல்லை, அது சொர்க்கம். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுத்தத்துல கலந்து கொள்ள வாலிப சஹாபாக்கள் ஆர்வத்தோடு வருவாங்க. கேட்கிற முதலாவது கேள்வி என்ன? அஹய்யுன் வாலிதா, உங்களோட பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கிறாங்களா? அஹய்யத்துல் வாலிதத்துக்கு எத்தனை ஹதீஸ், உங்களோட உம்மா உயிரோடு இருக்கிறாங்களா? போங்க, நீங்க ஜிஹாதுக்கு வந்து சொர்க்கத்தை தேட தேவையில்லை, உங்களோட சொர்க்கம் உங்களோட வீட்டுல எங்கி போங்க. ஒரு சஹாபி யுத்தத்துக்கு கேட்டு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பினாங்க, உங்களோட உம்மா உயிரோடு இருக்கிறா, வீட்டுக்கு போ, வீட்டுல போய் சொர்க்கத்தை தேடிக்கோ. ஜிஹாத்ல வந்து ஷஹீதாவி நீங்க தேடுற சொர்க்கம் உங்களோட வீட்டுல அங்க தேடி. இங்கிட்டு பக்கத்தால போட்டு அடுத்த பக்கத்தால வந்தாரு, யா ரசூலல்லாஹ் ஜிஹாத்ல கலந்து கொள்ள, யுத்தத்துல கலந்து கொள்ள அனுமதித்தாங்க. திருப்பி அனுப்பினாங்க போன். மூணாவது ஹோம் போயிட்டு நபி ஸல்லல்லாஹு ஏசினாங்க, வை உனக்கு நாசம் உண்டாட்டும், இவ்வளவு சொல்றேன் உனக்கு, இல்சம் ரிஜ்லஹா, போயிட்டு உன உம்மோட காலை பிடிச்சுக்கோ, ஃபஸம்மல் ஜன்னா, அங்கதான் சொர்க்கம் இருக்குன்னாங்க. இந்த எத்தனையோ பேட சொர்க்கம் வீட்டுல இருக்குது, அவர் சொர்க்கத்தை வேற எங்கேயோ தேடி கொண்டிருக்கிறார். தாய் தந்தை வயசான காலத்தில் ஈக்கிற பாக்கியம் கிடைக்கிறதுக்கு தானே சகோதரி, இது ஒரு பெரிய பாக்கியம், மறந்துடுவாங்க. எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பாக்கியம். சிலவங்களுக்கு பெற்றோர் நேரத்தோட மௌத்தாவின் ஆள் கழிக்கிறாங்க. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாக்கியம் கிடைக்கல. சீரா படிச்சுக்கிறோமே, யாருக்கும் நடக்காதது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உலகத்தில் எழுதி வச்சான். வாப்பாவை கண்ணால பார்க்கவே இல்லை, எப்படிக்கும்
இன்னைக்கு அல்லாஹ் எங்களுக்கு வாப்பாவை எவ்வளோ எங்களோட ஈக்கக்கூடிய பாக்கிய தந்திக்கிறான் சகோதரர்கள். வாப்பாவை கண்டு இல்லை, உம்மோட எவ்வளோ காலம் எல்லாம் சீரை படிச்சுக்கிறோமே. 6 years 6 வயசுல உம்மா மதீனாக்கு போறாங்க. 1 மாசம் தங்கிட்டு உம்மு ஐமன் அடிமை பெண், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுக்குள்ள தாய் வாராங்க. வரப்போக்கல அபவான்ற இடத்துல இன்றைக்கும் நீங்க போனா அபவால பார்க்கலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருடைய கபர் அந்த இடத்துல வச்சு கடுமையான நோய், அப்படியே அங்க மௌத். அந்த இடத்துல அடக்கம் செஞ்சுட்டு அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. தாயை நினைச்சு அழுகுறாங்க. 6 வயசுக்குள்ள தாய் பிரிவு, அனாதை பிள்ளையாக ஆகிட்டாங்க 6 வயசுல. இன்றைக்கு 60 வயசுல உம்மா ஈக்குது. இன்னும் இவருக்கு ஒரு சொட்டு நன்றி இல்லை. ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை அவருக்கு விளங்குது இல்லை. வாப்பா வயசான காலத்துல இருக்கிறது இன்றைக்கு பாரமா போயிட்டு. எத்தனையோ பிள்ளைகளுக்கு வீட்டுல வயசான காலத்துல பெற்றோரை வச்சுக்கொள்வது பாரம் சகோதரர்கள். 2 கிழமை 3 கிழமைக்கு முன்னால் ஒரு ஜனாசால கலந்து கொண்டேன். அந்த 4 ஆம்பளை பிள்ளைகளும் சேர்ந்து வாப்பாவை கொண்டு போயிட்டு ஒரு எல்டர்ஸ் ஹோம்ல போயிட்டு இருந்தாங்க சகோதரர்கள். நல்ல தெரிஞ்ச ஒரு மனிதர். எனக்கு ஆத்திரம் என்ன தெரியுமா, நான் எல்டர்ஸ் ஹோமுக்கு நாளைக்கு 4 அன்றைக்கு போயிட்டு அவரை பார்க்கிறேன். அந்த கப்பலுக்கு அவர் மௌத்தாகிட்டார். எனக்கு அவரை பார்க்க கிடைக்கல. நல்ல கண்ணியமாக வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த 4 பிள்ளைகளே நான் கூப்பிட்டு சொன்னேன், அல்லாஹ் கிட்ட நீங்க 4 பேரும் பதில் போகணும். எந்த காரணத்தை கொண்டும் பெற்றோர வயசான காலத்துல எல்டர்ஸ் ஹோம்ல கொண்டு போய் போட்டுறதுக்கு இயலாது. இல்ல நாங்க சல்லி கட்டி போட்டோம். அந்த கோவத்து கொண்டு கொடுக்க நினைச்சேன். சல்லி கட்டி போட்டிக்கிறாரு. பெருமையா சொல்றாரு, நாங்க சும்மா ஃப்ரீயா போடல. we are paying for that monthly, we are paying for that. மாசம் மாசம் நாங்க கெட்டுறோம் சல்லி. ஒரு வாப்பாக்கு அதான் தேவை சகோதரர்கள். நீங்க கொடுக்குற உங்களோட கோடிக்கணக்கு சொத்தை விட அந்த வயசான காலத்துல அந்த உம்மா அப்பாக்கு தேவை. என்ற புள்ள கொஞ்சம் உட்கார்ந்து என்னோட 5 நிமிஷம் பேசுவோம். அதை விட பொறுமதி அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை சகோதரர்கள். உங்களோட சல்லி தேவையில்லை அவங்களுக்கு. 4 ஆம்பளை பொடியுமாறு வளர்ந்த பொடியுமாறு வாப்பா பாரமா போயிட்டாரு. எல்டர்ஸ் ஹோம்ல கொண்டு போய் போட்டிருந்தாங்க. கடைசி கொஞ்ச நாள் அவரை சந்திச்ச ஒரு சகோதரர் கிட்ட சொன்னார். அந்த மனுஷன் என்கிட்ட அழுந்தார். எப்படி தெரியுமா, நான் ஒரு நாள் நினைக்கல என் பிள்ளைகள் எனக்கு இதை செய்வாங்க. நீங்க நினைச்சீங்களா எல்டர்ஸ் ஹோம்ல கொண்டு போய் போட்டா நல்ல நிம்மதியா சந்தோஷமா அதுல கீப்பாங்க. ஒரு பிள்ளைய பார்க்கலாம், மாசக்கணக்கு பார்க்கலாம். எங்க மார்க்கம் இதான் எங்களுக்கு சொல்லி தருது சகோதரர்களை. மார்க்கம் சொல்லுது, ஒரு காலம் உங்களுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு சொந்தமா தின்ன தெரியாத ஒரு காலம் இருந்துச்சு. குடிக்க தெரியா, கழுவ தெரியா, டாய்லெட்டுக்கு போனா சொந்தமா குளிச்சு கொள்ள தெரியா. அந்த டைப்ல உங்களோட உசுர விட்டு உங்களே பார்த்து கொண்டது யாரு? உங்களோட உம்மாவும் வாப்பாவும். ஒரு கட்டம் வரும், அந்த பெற்றோர் 3வது கட்டத்துக்கு போயிட்டோம். ஒரு மனுஷனுக்கு 3 கட்டம் குர்ஆன் சொல்லுது. முதலாவது சின்ன புள்ள நாங்க இழந்தாரு. 2வது இந்த காலத்துல இருக்கக்கூடிய வயசுல வந்துட்டோம் நாங்க இருக்கிறோம். 3வது வயசான காலம். ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று இப்ப நாங்க இருக்கிற இந்த டைம், இன்னொன்று 3வது கட்டத்துக்கு போகும். எங்கட மார்க்கம் சொல்லுது இந்த நடுவுல இருக்கிற டைம் ஸ்ட்ராங். இது கொஞ்சம் எல்லாரும் நல்ல உஜாரத்தை வைப்பாங்க. முதலாவது குழந்தை பருவம் பலகீனம், சொந்தம் ஒரு வேலை செய்ய தெரியா, டாய்லெட் போய் நான் கழுவ தெரியா. அதே மாதிரி 3வது வயசுக்கு போறேன்றது அதுவும் ஒரு குழந்தைய மாதிரி ஒரு பலகீனமான ஒரு இடத்துக்கு வந்துடும். உங்களோட வாப்பாக்கு ஒரு கட்டம் வரும், அவருக்கு சொந்தமாக அவருடைய வேலையை செஞ்சு கொள்ள இயலாத ஒரு நிலைமை ஒரு நோயின் காரணமாக வந்துடும். இந்த டைம்ல அவங்கள புறக்கணிச்சிரவானம். சின்ன காலத்துல ஆசையோடு ஆர்வத்தோடு 4 பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்களோ இதே மாதிரி உங்களோட வாப்பா உண்மையை சந்தோஷமா மௌத்து மட்டும் பாருங்க. இது எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. எடுத்த கடனை திருப்பி கொடுக்கற இல்லையா? அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். ஒரு மனுஷன் செஞ்ச நல்லதுக்கு திருப்பி நாங்க நல்லது தானே செய்யணும். குர்ஆன் சொல்லுது சகோதரர்களே. ஒரு குடும்பத்துல 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள், அந்த 6 பிள்ளையும் 5 பிள்ளைகளையும் முந்தி காலத்துல ஒரு குடும்பத்துல 10 பிள்ளைகள் 12 பிள்ளைகள் எந்தவித மன கசப்பும் இல்லாம சந்தோஷம் அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனா இந்த 10 பிள்ளைகளும் சேர்ந்து 5 பிள்ளைகளும் சேர்ந்து இந்த ஒரு வாப்பாவை பார்க்க இல்லாத ஒரு நிலைமை உருவாகி 4 பிள்ளைகள் ஒரு வாப்பாவை பார்த்துக்கொள்ள. ஒரு வாப்பா 4 பேரையும் வளர்த்தெடுத்தார். ஒரு உம்மா 5 பிள்ளைகளையும் வளர்த்தெடுத்தாங்க. ஆனா 5 பேரும் 6 பேரும் சேர்ந்து ஒத்தருக்கும் ரெடி இல்லை அந்த வாப்பாவை எடுத்து பார்த்துக்கொள்றது. இது ஒரு பெரிய பிரச்சனை சகோதரர்களே. பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். எனக்கிட்ட எத்தனை பேர் பேசிக்கிறாங்க தெரியுமா? புள்ளைகளால பாதிக்கப்பட்டவர்கள். அந்த வயசுலயும் அந்த பெற்றோர்கள் நினைக்கிறது, என் பிள்ளைகளுக்கு நான் கரைச்சலா இருந்துடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நான் பாரமாக இருந்துடக்கூடாது. இதுதான் அந்த உள்ளம் சகோதரர்கள். அன்பான வாலிபர்களே, உங்களோட வாப்பட மகிமைய மட்டும் விளங்காத ஒருத்தர் எந்திரமான இந்த உலகத்துக்கு மேல தன்னை விட நல்ல வரணும் என்று நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் அந்த வாப்பை தான் மறந்துடுவான்.
எல்லாரும் நினைப்பாங்க ஏண்ட அளவு வரட்டும் அல்லது என்னை விட கொஞ்சம் குறைய வரட்டும், என்னை விட நல்ல வரணும். நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாது, நான் பட்ட துன்பங்கள் என்னையோட போகட்டும், ஏண்ட புள்ளையில் என்னை விட நல்லவே வரணும் நினைக்கிற ஒரே ஒரு சோல், ஒரே ஒரு மனிதர் உங்களோட வாப்பாண்டத்தை மறந்துடுவான். சில கட்டத்துல வாப்பட சில நடவடிக்கையில பார்த்து பிள்ளைகள் நினைக்கிறாங்க இவர் ஒரு மோசமான மனுஷன், கல்வில்லாத மனுஷன், ஏசுறாரு, எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நல்லதுன்றாரு இல்ல, ஒரு பிழை செஞ்சதோட என் வாப்பா இப்படி அடிக்கிறாரு, குத்தம் செய்யறாரு, இப்படி பேசுறாரு. அன்பான பிள்ளைகளே, தயவு செய்து இதை தவறாக விளங்கிறவானம். ஒரு வாப்பா நீங்க செஞ்ச 10க்கு நல்லமென்று ஒரு வார்த்தை அவட வாயில வந்தீங்க, இந்த வாப்பா சொல்ல மாட்டார் நல்லமென்று. ஏன் தெரியுமா? அவருக்கு பயம் இதுல நல்லமென்று சொல்லி இவன் இதுல பிள்ளையில போயிட்டு விழுந்துருவானோ, இதை கிராண்டடா எடுத்துருவானோ. நீங்க செஞ்ச ஒரு பிள்ளைய திருப்பி அதை திருத்தி தந்திருப்பார். ஏன் திருத்துவார் தெரியுமா சகோதரர்களே? இந்த ஒன்றிலே நீ தோக்க கூடாது உலகத்துல, இந்த ஒன்றிலே நீ நல்ல வரும். இது வாப்பா சகோதரர்கள், வாப்பட அன்பை விளங்குங்க. சில டைம்ல வாப்பட மூஞ்சில சிரிப்பிக்காது, புள்ளண்ட போக்கல், மற்றவங்க எல்லாத்தையும் நல்ல மிண்டுவார், நீங்க செஞ்சதை நல்ல மிண்ட மாட்டார். ஆனா உங்களோட உள்ளத்தால் அவர் உங்களுக்கு எவ்வளவு துவா செய்வார் தெரியுமா? மறந்துடுவான் நம்மளோட வாப்பா. வாப்பாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த சொசைட்டி, இந்த வளர்ந்து வர காலம் வாப்பா ஒரு எனிமியாக பாக்குறாங்க, வாப்பா ஒரு இதா பாக்குறாங்க. ஒரு பிள்ளைக்கு வாப்பா அதை வாங்கி கொடுத்திக்கிறாரு, ஏண்ட வாப்பா எனக்கு இதை தாராரு இல்லை. இந்த வயசுல வாப்பா பாருங்களேன், என் கூட்டாளி மாதிரி எல்லாரும் பைக் ஓட்டுறாங்க, என் கூட்டாளிக்கு ஒரு வாகனம் கொடுத்திக்கி. அந்த வாப்பாக்கு பயம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு ஒரு பைக் இல்லை, நான் அதை விட வேண்டிய எவ்வளவும் எடுத்து கொடுப்பேன். அதால உன் வாழ்க்கைக்கு உன் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. ஒரு புள்ள நினைக்கிறாரே, என் வாப்பா எனக்கு இப்படி கட்ட வச்சுக்கிறார், 9 மணி பூரா வெளியே போவான என்ன கூட்டாளி மாதிரி 12 மணி எல்லாம் முட்டு மீக்கிறாங்களே, 10 மணி முட்டு மீக்கிறாங்களே. அன்பானவர்களே, உங்களோட வாப்பா என்னத்தை தெரியுமா நாடுறார்? உங்களுக்கு அநியாயம் செய்யல. அந்த மனுஷன் மௌத்தா போன காலத்துல உங்களுக்கு விளங்கும் அவர் செஞ்சனால. தயவு செய்து பெற்றோரை தவறா நினைச்சிருவாங்க. இன்றைக்கு உலகம் போற போக்கு சகோதரர்களே, வாப்பா ஒரு எனிமையாக காட்டப்படுது இல்ல. அந்த மனிதன் உள்ளத்துல இருக்கும், இவருக்கு எப்பயுமே நல்லது உண்டா, நல்லது மட்டும்தான் என் பிள்ளைக்கு வரும். ஒரு தாயிட அன்பு மறந்துடுவான். நினைச்சும் பார்க்கல, இந்த அன்பை வாங்கல, விலைக்கு வாங்கல சகோதரர்கள். இது நேச்சுரலா வாரது. உம்மா வாப்பா மௌத்தாவின் ஒத்தட்ட பேதி கேளுங்க, என் உம்மோட கால் மறுவ வராதான்னு எவ்வளவு அவர் வெயிட் பண்றாருன்னு கேளுங்க, சொல்லுவார். போனை வச்சுக்கொண்டு யோசிக்கிறார், என் உம்மா மறுவ ஒரு நாள் கால் அடிச்சு நீ தின்னீங்களா வாப்பான்னு கேட்க மாட்டாங்களா? ஒரு தாய் கால் அடிச்சு என்ன கேட்பா சகோதரர்களே? சாப்பிட்டீங்களான்னு கேட்பா. ஒரு தாய் கால் அடிச்சா என்ன கேட்பா? உங்களோட நலவை கேட்பா. உங்களுக்கு உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் ஆறுதல் சொல்லுவான் அந்த தாய். இதுதான் தாய் சகோதரர்கள். தாயிட காலை புறக்கணிக்கிறார். உம்மா கால் அடிச்சு அலட்டி மாதிரி பேசி கொண்டிருப்பாங்க, புறக்கணிக்கிறார். அன்பான பிள்ளைகளே, பெற்றோர் அந்தஸ்தை விளங்கிக் கொள்வோம். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிம்து ஃபரைதுனி ஃபில் ஜன்னா, ஒரு நாள் நான் தூங்கிட்டேன், தூக்கத்துல நான் என்னைய சொர்க்கத்துல பார்க்கறேன். சொர்க்கத்துல ஃபஸமிஅது ஸௌத காரின் யக்ரா, சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சவுண்ட் ஒன்னு எனக்கு கேக்குது. அப்ப நான் கேட்டேன், ஃபகுல்து மன் ஹாதா, இது ஏதோ தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்குது, இது யாரோட சத்தம்? அந்த டைம்ல பதில் சொல்லப்பட்டுச்சு, சொர்க்கத்துல ஒலிக்கிற அந்த குர்ஆன் ஓதுற சத்தம் யார்கிட்ட தெரியுமா? துனியால உங்களோட ஒரு சஹாபிட குர்ஆன் ஓதுற சத்தம் சொர்க்கத்துல கேக்குது. சுப்ஹானல்லாஹ். ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எப்ப இவர்ட பேர் சொல்லப்பட்டுச்சோ உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? கதா கல்பிர், கதா கல்பிர், கதா கல்பிர், 3 விடுத்தம் சொன்னாங்க. அதுதானே நான் பார்த்தேன். இவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்குதுண்டா, இவர் துன்யால ஓதுற குர்ஆன் சொர்க்கத்தை கேக்குதுண்டா, இவருக்கு இந்த நன்மை கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? இவரோட உம்மோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்தின ஒரு புள்ள இவர். அதுதான் நான் பார்த்தேன். துன்யால ஓது எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சுக்கணும், என்ன தெரியுமா அவர் செஞ்சாரு? அவரோட தாயிட துவாவை கேட்டு வாங்கின ஒரு புள்ள, பதுவாவை தேடினவர் இல்ல, தாயிட துவாவை கேட்ட ஒரு புள்ள. அதனால தான் அவர் இங்க ஓதுற குர்ஆன் எல்லாம் சொர்க்கத்துல ஒலிக்க வைக்கிறான். இதை விட பெரிய நன்மை இல்ல சகோதரர்களே. உம்மா வாப்பட விஷயம் தானே, எந்த காரணத்தை கொண்டும் தான் நான் ஒரே சொல்றது, புள்ளையில பார்த்து சொல்றது, வாப்பா பார்த்து சொல்றது. உங்களோட புள்ளையில் வாப்பமாருக்கு சொல்ற ஒரு செய்தி, உங்களோட புள்ளைக்கு தயவு செய்து பதுவா செஞ்சிருவாங்க. நீங்க பதுவா செஞ்சா நீங்க உலகத்துக்கு மேலே இருக்கிற ஆக மோசமான மனுஷன் நீங்களா இருந்தாலும் புள்ளட விஷயத்துல நீங்க செய்யற பதுவா கபூல், உடனே கபூல், டிரெக்ட் கபூல், டிரெக்ட் கபூல். அதனால தான் வாப்ப மாட்ட சொல்றேன், மனசு எவ்வளவு நொந்தாலும் நீங்க பதுவா செய்வான. ஆனா அதுல இருக்கிற ஆச்சரியம் என்ன தெரியுமா சகோதரர்களே? உம்மா வாப்பட விஷயத்துல வருவது,
உம்மா வாப்பா வாயை திறந்து புள்ளைக்கு பதுவா செய்ய தேவையில்லையா? ஒரு புள்ளோட செயல்பாட்டை பார்த்து அந்த கல்பு நொந்தா போதுமா அந்த புள்ள நாசமா போ சகோதரர். வாயை திறந்து நீ நாசமா போன்னு சொல்லவே தேவை. இன்னைக்கு எத்தனையோ பேர் பிசினஸ்ல கஷ்டம், அவர் நினைக்கிறாரு வேற என்னத்தோ தலையில போட்டு ஒன்றும் இல்லை. உங்களோட வாப்பட உள்ளத்தை நீங்க ஒரு கட்டத்தை நோ அடிச்சீங்க, அல்லாஹ் துன்யால ஃபுல்லா உங்களைய சோதிக்கிறாங்க. மறந்துடுவாங்க. வாப்பாக்கு அடிச்ச ஆட்கள் ஈக்கிறாங்க, அடிச்ச ஆட்கள் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க, அடிச்சவங்க வாப்பா உமாக்கு அடிச்சவங்க எவ்வளவு பெரிய பாவம். குரான்ல அல்லாஹ் தெளிவா பேசுறேன்டா. குரான்ல சில முக்கியமான செய்திகளை மட்டும் அல்லாஹ் பேசிக்கிறார். அதுல பெற்றோர் விஷயத்தை பல இடத்துல பேசிக்கிறார். அடிச்சுக்கிறார் வாப்பாக்கு, எவ்வளவு பெரிய பாவம் சகோதரர்கள். உம்மாப்பட விஷயத்துல வருவது அந்த புள்ளையோட ஒரு செயல்பாடு பார்த்து கண்ணால ஒரு கண்ணீர் கொட்டிச்சு. அந்த உம்மோட உள்ளத்து நொந்துச்சு. அந்த உம்மோட கண்ணால ஒரு கண்ணீர் கொட்டிச்சு. இவன் பேசின ஒரு பேச்சு, இவன் நடந்து கொண்டு ஒரு முறை நாசமா போறதுக்கு அந்த புள்ள நாசமா போ, அது போதும். அதுதான் வாப்பாக்கு பதுவா செய்ய வானம்னு சொல்ல மேல ஏன் தெரியுமா? கல்பு நொந்துச்சுன்னா முடிஞ்சு அவன் நாசமா போய்த்துருவான். ஹதீஸ்ல வருவது சகோதரர்களே, சில பாவங்கள் இருக்குது, இந்த பாவங்களுக்கு தண்டனை நாங்க துனியால செய்யற எல்லா பாவத்துக்கும் தண்டனை எங்களுக்கு அங்க கிடைக்கும். ஆனால் சில பாவங்கள் இது யுஅஜ்ஜிலுல்லாஹு லிசாஹிபிஹி, அல்லாஹ் அந்த பாவத்தை செஞ்ச ஆட்களுக்கு துன்யால கொடுத்துட்டு தானா மௌத்தாக்குறான். அதுல ஒன்று பெற்றோட உள்ளத்தை நோவடிக்கிறேன். யாரு சார் உம்மா வாப்பட விஷயத்துல முன்ன பின்ன ஆவிக்கிண்டா? வயசான காலத்துல பெற்றோரை பார்த்து கொண்டு இல்ல, அந்த வாப்பா அப்படியே ஒரு தாத்தாட ஊத்துல ஒதுக்கிட்டார். 4 புள்ளையிலே அங்கெங்க போறதுக்கு வாப்பாக்கு விருப்பம் இல்லை. வாப்பாக்கு விருப்பம் ஒரே வீட்டுக்கு போவேன், அந்த புள்ள மட்டும்தான் சிரிச்சு கொண்டு வாப்பாட உள்ளத்தை நோவடிக்காம பார்த்துக்கொள்றேன். மற்ற வீட்டுகளுக்கு எல்லாம் வாப்பாக்கோ உமாக்கோ போவேன் விருப்பம் இல்லை. போனா உள்ளம் உள்ளம் நுந்து போகும். அதனால அந்த பெற்றோருக்கு விருப்பம் இல்லை, வீட்டுக்கு போவோம். உங்களோட வீடு அப்படி ஆவிடக்கூடாது சகோதரர்களே. உங்களோட வாப்பாவை சந்தோஷமா திறந்து வீட்டுக்கு எடுங்க, உங்களோட உமாவை சந்தோஷமா திறந்து எடுங்க. உங்களோட உமா மௌத்தா போனா அந்த மனுஷன் தனி ஆகிடுவார். அந்த மனுஷன் ஆறுதல் கொடுங்க, வாப்பா கவலைப்படவானோ உங்களோட நாங்க இருக்கிறோம். உங்களோட உமாக்கு போய்த்து ஆறுதல் சொல்லுங்க, வாப்பா இல்லாம போனேன் நீங்க கவலைப்படவானும். இன்றைக்கு 2 பேர்ல ஒரு பார்ட்னர் இல்லாம போனதோட இன்றைக்கு என்ன செய்யறேன்னு தெரியாத நிலைமைக்கு இன்றைக்கு சில பெற்றோர்கள் தள்ளப்பட்டுட்டாங்க சகோதரர்களே. என் பிள்ளைகள் அப்படி அவங்கள கவனிக்கிறேன், அவ்வளவு மனசு நோவடிக்கிறேன். பெற்றோட பதுவாக்கு மட்டும் ஆளாகிறவானும். அதே மாதிரி பெற்றோட துவா, பெற்றோட துவாவும் இந்த புள்ள சாலியான நல்ல புள்ளையா வரணும் தேவையில்ல. அந்த ஒரு புள்ளோட செயல்பாட்டை பார்த்து அந்த கல்பு சந்தோஷம் அடையுது. அந்த வாப்பட கண்ணால ஆனந்த கண்ணீர் கொட்டுது. அந்த வாப்பட வாயால நீ பரக்கத்தை நல்ல ஐப்பாய் வாப்பான்னு ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்க, துன்யால ஃபுல்லா செழிப்பா வாழுவீங்க, சந்தோஷமா வாழுவீங்க, செழிப்பா வாழுவீங்க. புகாரில வார ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? நல்ல இந்த சம்பவத்தை கல்பால கேட்போம் சகோதரர், வாயால இல்ல, காதால இல்ல, கல்பால நாங்க கேட்போம். புகாரில வார ஒரு சம்பவம், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம். புகாரில இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செஞ்சு சொல்றாங்க. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்துல ஒரு பெரிய ஒரு ஆபித் இருந்தார், ஜுரைஜ் அவருடைய பேர். ஆபித் என்றால் தன்னை முழு நேரமும் இபாதத்துல அவரை ஒதுக்கினால். ஒரு நாள் இவர் தொழுந்து கொண்டிருக்க போல உம்மா வந்து மகனை கூப்பிடுறாங்க. இப்ப இவருடைய உள்ளத்துல வருவது தாய்க்கு பதில் சொல்றதா, தொழுகையில் அல்லாட முன்னுக்கு நிக்கிறனே, தொழுகையை விட்டுட்டு பதில் சொல்றது தவறாகிருமோ என்று நினைச்சு அவர் நினைக்கிறார். தொழுகையை முடிச்சுட்டு உம்மா கூப்பிடுமே, தொழுகையை முடிச்சுட்டு பார்த்தா அந்த பெண் போயிட்டார். 2வது நாள் வாரா, அந்த பெண் ஜுரேஜ்னு மகனை கூப்பிடுறா, உம்மா கூப்பிடுறா. அந்த ரூம் உள்ளுக்கு இவர் அதே தொழுகையில் இருக்கிறார், அதே சிந்தனை, தொழுகையில் இருக்கிறார். தொழுகையை முடிச்சுட்டு போறது தவறாகிருமோ, அது பிழையோ என்று நினைச்சு தொழுகையை கண்டினியூ பண்ணிட்டு சலாம் கொடுத்துட்டு உம்மா கூப்பிடுமென்று போயிட்டு பார்த்தா தாய் போயிட்டா. 3வது நாளும் வாரா, அதே மாதிரி இவர் தொழுகையுடைய நேரத்தில் அந்த பெண் கதவை தட்டும் பொழுது இவர் தொழுகையில நேரம் கழிக்க போகல அந்த உம்மோட உள்ளம் நொந்துச்சு. 3 நாள் நான் வாரன், இவன் ரூமுள்ளுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறான், நான் 3 நாளும் இவனை ஜுரேஜ்னு கூப்பிட போல எனக்கு ஒரு சொட்டு பதில் சொல்றான் இல்லைன்னு சொல்லி அந்த தாயிட வாயால ஒரு சின்னொரு பதுவா வெளியாகிட்டான். ஆத்திரம் தானே, கல்பால வரல, அது வாயால வந்துச்சு. அல்லாஹும்ம லா துமித்ஹு ஹத்தா துரியஹு வுஜூஹல் மூமிசாத். செஞ்ச பதுவா என்ன தெரியுமா? அல்லாஹ் இவனை ஜினா செய்யக்கூடிய பெண்களோட முகத்துல சாட்டாம மௌத்தாக்கிறாத என்ற ஒரு பதுவா. அந்த டைம்ல அது முடிஞ்சு. அந்த சம்பவம் நடந்து கடந்தெல்லாம் முடிஞ்சு மிச்ச காலத்துக்கு பொறவு இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஜுரைஜ் என்றவர் அவ்வளவு பெரிய ஒரு ஆபித். இவருக்கு ஒரு தனி பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில முழு நேரமும் இபாதத்தில் ஈடுபட்டு நல்ல அமல்கள் இருக்கக்கூடியவர்.
இவருக்கு ஒரு மனிதனோட ஒரு கோபம் ஒன்று உண்டாகி இந்த மனிதர் இவரை இப்ப பழி வாங்க நாடுற டைம்ல இவர் போட்ட பிளான் என்னன்றால் ஒரு ஜினா செய்யற ஒரு பெண்ணை கூப்பிட்டு சொன்னாராம், எனக்கு இவரை கேவலப்படுத்தி இவர் ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கி பெரிய ஒரு ஆபிதுன்னு பேர் வாங்கிக்கிறார், எனக்கு இவரை கேவலப்படுத்தி என்ன சார் ஒரு வேலை செய்யணும், நீ பெய்த்து இவரோட ஜினால ஈடுபட்டுட்டு வா, அதுக்கு பிறகு உனக்கு புள்ள கிடைச்சிச்சுன்னா அந்த புள்ளைய வச்சு எங்களுக்கு சொல்லேலும் முழு ஊருக்கும் இந்த பாருங்க இவர் ஒரு ஆபிதிண்டு பெரிய ஆளுன்னு ஊரை ஏமாத்தி கொண்டிருக்கிறார், செஞ்சுக்கிற காரியத்தை காருங்க, இவன் எப்படி சரி நான் கேவலப்படுத்தணும் ஒரு பெண்ணை கூலிக்கு பேசி அனுப்பும் பொழுது இந்த பெண் போறா போயிட்டு இந்த பெண் முழு முயற்சி செய்யறா தவறான காரியத்துல அவரோட நடக்க, அவரை பார்த்தா ஒரு தூண் மாதிரி நிக்கிறார், அசைகிறாரு இல்லை. இவ பார்த்தா இவரை வலிக்கு எடுக்கிறதுக்கு இயலாது, போட்ட பிளான் சரி வராது என்று சொல்லி இவ வந்து வேறொரு ஆட்டு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதனோட ஒன்று சேர்ந்துட்டு வெளியே வந்து சொன்னாராம், விஷயம் சரி, விஷயம் சக்சஸ், எல்லாம் ரைட், இப்ப என் பௌத்துல ஒரு புள்ள வளருது, புள்ளைய பெத்த போறோம் நாங்க சொல்லுவோம் முழு ஊருக்கும் இது ஜுரைஜ்ட புள்ள தாண்டு சொல்லி. கண்ணியமானவர்களே, புள்ளைய பெத்து எடுக்கிறாங்க, எடுத்ததுக்கு பின்னால முழு ஊரு மக்களையும் ஒன்று கூட்டி, கண்டிங்களா நீங்க எல்லாம் ஆபிதிண்டு நல்ல அமல்ல ஈக்கிறவர் நினைச்சிக்கிறாள், செஞ்சுக்கிற காரியத்தை பாருங்க, ஜினால ஒரு புள்ளைய பெத்து எடுத்துக்கிறார் காட்டினத்தோட எல்லா மக்களும் அவரை அடிச்சு விரட்டி அவட பள்ளியை உடைச்சு போட்டான். இந்த டைம்ல இந்த புள்ளைய வச்சு ஈக்கிற டைம்ல இவர் முதலாவது சொன்னாராம், எனக்கு 2 ரக்காத் தொழுமத்துக்கு அனுமதித்தாங்க, எல்லா மக்களும் வந்திக்கிறாங்க, புள்ளைய வச்சு இவரையும் வெளியாக்கி அவட பள்ளியை முடைச்சு விட்டு இப்ப புள்ளைய வச்சு கொண்டு ஈக்குது. இந்த டைம்ல இவர் 2 ரக்காத் தொழுக அனுமதி கேட்டுட்டு ஹதீஸ்ல வருது, அந்த புள்ளையோட பௌத்த எப்படி கிள்ளினாராம், கிள்ளிட்டு கேட்டாராம், அந்த குழந்தை கிட்ட உங்களோட வாப்பா யாரு? ஹதீஸ்ல வருது, சின்ன வயசுல கை குழந்தையாக பேசின 3 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒன்று தான் இந்த புள்ள. உண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையாக பேசினத்துல உண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம், 2வது வந்து இந்த புள்ள. பௌத்த கிள்ளினத்தோட எல்லா மக்களும் ஆச்சரியத்துல போனாங்க, அந்த புள்ள கை குழந்தை பேசிச்சு, அந்த புள்ள பேசி சொல்லிச்சு, நான் இன்ன ஆட்டுமேக்க கூடிய அடியானுடைய புள்ள தான் என்று பேசும் பொழுது முழு மக்களும் ஆச்சரியத்துல போனாங்க. சுப்ஹானல்லாஹ், இவர் அல்லாஹ்வோட இவ்வளவு நெருக்கமான ஒரு மனிதரா, அல்லாஹ்வோட இவ்வளவு நெருக்கமான ஒரு மனிதரா, இவ்வளவு நன்மை செஞ்சவர், ஒரு கை குழந்தைய பேச வச்சாரே, அந்த புள்ள பேசி அந்த புள்ளைய உண்மையை சொல்லிட்டு எல்லா மக்களும் பேட்டி விட்ட மன்னிப்பு கேட்டாங்க, எங்களை மன்னிச்சுக்கோங்க, உடைச்ச உங்களோட பள்ளியை நாங்க தங்கத்துல கட்டி தரோம். எவ்வளவு குற்ற உணர்ச்சிண்டா, நாங்க அந்த கோல்ட்ல தங்கத்துல கட்டித்தார். இவர் சொன்னாராம், நீங்க எனக்கு தங்கத்துல எல்லாம் இதை கெட்ட தேவையில்ல. அவர் அந்த இடத்துல வச்சு எல்லா மக்களிட முன்னுக்கும் சொன்னாராம், இந்த சோதனைக்கு நான் உள்ளாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள் என் தாயிட ஒரு சின்ன பதுவாக்கு நான் உள்ளாகினேன், அதுக்கு தான் அல்லாஹ் எனக்கு இந்த ஜினாவுடைய விஷயத்துல என்னை சோதிச்சாண்டாராம். பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு நாள் என் உம்மோட வாயில ஒரு பதுவா வந்துச்சு, அவ்வளவு பெரிய ஒரு ஆபித், அல்லாஹ்வுடைய நெருக்கமான இருந்தவரை விடவும் அவருடைய அமலை விடவும் அந்த தாயிட பதுவா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சகோதரர்களே, அல்லாஹ் அந்த பதுவாக்கு அவரை சோதிச்சு தான் அவரை மௌத்தாக்கினான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உம்மா வாப்பட பதுவா காலாகிடுவான். அப்பாவை சந்தோஷப்படுத்துங்க. எவ்வளவு பேத்து பார்க்கலுமோ அவ்வளோ பேத்து பாருங்க. உங்களோட வீட்டுக்கு இப்படியெல்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்க, சந்தோஷமா பாருங்க, அவங்கள அழகான முறையில் பேசு, சந்தோஷமான முறையில் பேசுங்க. எவ்வளவு கஷ்டம் கசப்பு குடும்பத்துள்ளுக்கு சண்டைகள் வந்தாலும் வாப்பாக்கு சத்தத்தை உயர்த்தி பேசுறவானம், உம்மக்கு சத்தத்தை உயர்த்தி பேசுறவானம் பெற்றோருக்கு செய்யறது சகோதரர்கள் பெரிய நன்மை. நான் என்ன சொல்ல வாரேன் தெரியுமா? நாங்க அவங்களை எப்படி நன்மையா பார்க்கறல, அதுதான் பிரச்சனை. நாங்க குர்ஆன் ஓதுறத நன்மையா பார்க்கிறோம், தொழுறத நன்மையா பார்க்கிறோம், ஜும்மாக்கு நேரத்தோட வாரத்தை நன்மையா பார்க்கிறோம். ஏண்ட வாப்பாவோட நான் நல்ல முறையில் நடக்கிறது, அந்த வாப்பா எவ்வளவு மோசமான மனுஷனா இருந்தாலும் அது இவ்வளவு பெரிய நன்மையை தருமேன்றதை நாங்க நினைக்கிறல்ல சகோதரர்கள். எனக்கு எல்லாத்துக்கும் குகைவாசிகளோட சம்பவம் தெரியும். என்ன நடந்துச்சு? 3 பேர் குகைகளுக்கு போனாங்க, பெரிய பாறாங்கல் வந்து அந்த என்ட்ரன்ஸ் அப்படியே மூடி கொண்டுட்டு வாசல். இப்ப வெளியே போறதுக்கு வழி இல்லை, தள்ளையிலுமான கல்லும் இல்லை, பெரிய பாறாங்கல். 3 பேர் என்ன முடிவு எடுத்தாங்க? இப்படியே இருந்தா நாங்க மௌத்தாகிடுவோம், பசியில சாக வேண்டிய வரும். 3 பேரும் முடிவு எடுத்தாங்க, நாங்க அல்லாஹ் கிட்ட நாங்க செஞ்ச என்ன சார் ஒரு இஹ்லாஸான ஒரு நன்மையை வச்சு அல்லாஹ் கிட்ட கையேந்தி துஆ கேட்போம். அல்லாஹ் உதவி செஞ்சா தான், அல்லாஹ் அதை கபூல் செஞ்சு உதவி செஞ்சா அந்த கல்லை நீக்குவான், இல்லாட்டி இல்லை. அந்த 3 புள்ளையில ஒரு புள்ள கேட்ட துஆ என்ன சகோதரர்கள்?
எவ்வளவு நன்மை செஞ்சிருந்தாரு. அவர் எல்லா நன்மையை விடவும் அல்லாஹ் கிட்ட முன்னுக்காக என்னத்தை கேட்டாரு? யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் நான் சாப்பாடு எடுத்துட்டு முடிஞ்சு வரப்போக்கல. யா அல்லாஹ், என் ஒவ்வொரு நாளும் என் பழக்கம் என் தாய்க்கும் தந்தைக்கும் முதலாவது சாப்பாடு கொடுத்துட்டு என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். யா அல்லாஹ், ஒரு நாள் நான் வரும் பொழுது என் பெற்றோர் 2 பேரும் தூக்கம். யா அல்லாஹ், என் புள்ளைகள் பசியில தவிச்சு கொண்டு என்ன காலை பிடிச்சு அழுந்து கொண்டு இருந்தாங்க, சாப்பாடு கேட்டு அழுந்து கொண்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட என் பெற்றோர்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு நான் பக்கத்தில் அந்த பெற்றோர்கள் எலும்ப காட்டி இருந்துட்டு முதலாவது என் பெற்றோருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு தான் நான் என் புள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுத்தேன். யா அல்லாஹ், இன் குன்து ஃபஅல்து ذلك ابتغاء وجهك. யா அல்லாஹ், நான் செஞ்ச இந்த செயல் உன் பொருத்தத்துக்கு செஞ்சிக்கிறேன்னு நீ நினைச்சிருந்தால் ஃபஃப்ருஜ் லனா ஃபுர்ஜதன் நரா மின்ஹ ஸமா, இப்ப நாங்க மாட்டிக்க கூடிய இந்த பிரச்சனையில இருந்து இந்த கல்லை அகற்றி வானத்தை விளங்க வச்சிரியா அல்லாஹ்னு போக்கல. அந்த கல்லு ஆண்டு செஞ்சிச்சா இல்லையா சகோதரர்? அந்த கல்லு ஓரமாவிச்சா இல்லையா? அப்ப உம்மா வாப்பா நன்மை இல்லையா? உம்மா வாப்பா ஏன் நாங்க விளங்குறோம் இல்ல? அந்த பெற்றோரை வயசான காலத்துல கொண்டு போய் பார்த்து கொள்ளுது. இன்னைக்கு உம்மா அப்பா வயசுல போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பிள்ளைக்கு நேரம் இல்லை, அவ்வளவு பிஸி. பாப்பா ஹாஸ்பிட்டல் போற யாரோட தெரியுமா? உம்மா ஹாஸ்பிட்டல் போற யாரோட? அவட தங்கச்சோட, அவட வயசான ஒருத்தரோட, அடுத்த வீட்டுக்காரங்களோட, ஆட்டக்காரரோட. மகன் எங்க? அவரு பிஸி, அவருக்கு நேரம் இல்லை. வயசான காலத்துல நீங்க ஒத்தர வீட்டுக்கு எடுத்து வேலைக்கு வச்சு வாப்பா பார்த்துக்கொள்றது, ஹெல்ப்புக்கு எடுக்கிறது, அது வேற செய்தி சகோதரர்களே. ஆனால் அந்த அப்படியே ஒத்தர கையில பொறுப்பு கொடுத்துறது கேளாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல பள்ளிக்கு நேரத்தோடு தொலைவார் ஒரு மனிதர் திடீர்னு நோய்வாய்ப்பட்டார். நான் அவரை பார்க்க போன டைம்ல புள்ளைய பார்த்து துவா செய்யறார். ஒரு வாப்பாக்கு அவர் அந்த மனிதன் யூகேல இருக்கக்கூடிய ஒரு மகன், யூகேல செட்டில். அவர் அப்படியே 3 மாசம் 4 மாசம் ஹாலிடே போட்டு இல்ல, நான் வாப்போட கிட்ட அவர் வாப்பா என்கிட்ட சொல்றேன், இவனுக்கு எவ்வளவு சொல்ல திருப்பி போண்டு இந்த பாக்குறதுக்கு ஒரு மனுஷன் வீட்டுல இருக்கிறார் தானே. அந்த புள்ள சொல்றாரு, இல்ல நான் வாப்போட நான் இது நான் உங்களே பார்த்துக்கொள்றேன் பாப்பா. இந்த துவா தேவை சகோதரர்களே. இதுதான் வாப்பட துவான்றேன், இதுதான் வாப்பட துவான்றேன். பானதுரையை சேர்ந்த ஒரு சகோதரன் என்கிட்ட சொல்றாரு, அன்றைக்கு ஒரு நாள் என் உமாவை நான் தூக்கும் பொழுது வயசுல அவங்களுக்கு ஏலாது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு தூக்குற டைம்ல என்ன தாய் அவங்களுக்கு விளங்காம டாய்லெட்டுக்கு போயிட்டு அது எனக்கு கையிலையும் கொஞ்சம் பட்டு இருந்துச்சு. அவர் சொல்றாரு, அதை பார்த்து நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இந்த மாதிரி என் உம்மோட உடம்புல நான் எவ்வளவு செஞ்சுப்பேன். யா அல்லாஹ், இது மூலமா எனக்கு சொர்க்கத்தை தாண்டி துவா கேட்டாரா. நன்மையா விளங்குவோம் சகோதரர்களே. பெற்றோர்கள் வயசுல காலத்துக்கு போனது உற்றவானம், கையுற்றவானம், அவங்களை கண்ணியப்படுத்துங்க. வயசான காலம் பேச மாட்டார், அந்த உம்மா பேச மாட்டா, ஆனா மனசுக்கு எல்லாத்தையும் வச்சு அவ்வளவு வயசுல போயிட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அந்த உம்மா வாப்பா என்ன தெரியுமா நினைக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் கரைச்சல வாழ்ந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த டைம்ல அவங்க உங்களே தான் நினைக்கிறேன். தயவு செய்து பெற்றோரை பிழையான கண்ணோட்டுல பார்க்க வானம் சகோதரர்கள். பெற்றோர்கள் என்ற ஒரு குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நன்மை கொண்டாந்து தார எங்கட சொர்க்கம் என்று மறந்துடவான. பெற்றோருக்கு ஒரு சின்ன ஒரு அநியாயம் செஞ்சு அல்லாஹ் சில பாவங்கள் பெரும் பாவத்துல சேர்த்துக்கிறான், பெரும் பாவத்துல இதையும் சேர்த்துக்கிறான். உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோட உள்ளத்தை நோவடிக்கிறமாய் நடந்து கொள்ளுது, அவங்களோட உள்ளத்தை நோவடிக்கிறமாய் நடந்து கொள்ளுது. கண்ணியமானவர்களே, ஒரு எல்டர்ஸ் ஹோம்ல ஒரு தாயுடைய கண்ணீர், சுப்ஹான் அல்லாஹ். அந்த தாய் சொல்றா, இந்த புள்ளைய நான் எடுத்து கஷ்டம், இந்த மாப்பிள்ளை என்ன நேரத்தோட மவுத்து, நான் தனி ஒரு பொம்பளையா இருந்து இந்த புள்ளை எடுத்து வளர்த்தெடுத்து எல்லாம் செஞ்சு கல்யாணம் முடிச்சு அந்த புள்ள அந்த தாய் எனக்கிட்ட சொல்றா, எனக்கு பைத்தியம் என்று சொல்லி என்னை இங்க கொண்டாந்து போட்டு போட்டீங்க. இந்த தாயோட கண்ணீருக்கு நாளைக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணுமா இல்லையா சகோதரர்கள்? வாப்பட சொத்து வேணும் என்றார், வாப்பட சொத்து. இன்னைக்கு எத்தனையோ புள்ளைகள் வாப்பா எப்ப பெய்து சேர்றேன்னு பார்த்து ஓடிக்கிறாங்க, சொத்தை புழுங்குறது. அனுபவிக்கிறதெல்லாம் வாப்பட, அனுபவிக்கிறதெல்லாம் வாப்பட. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு கடமை, பெற்றோர்கள் மௌத்தாகினாலும் செய்யக்கூடிய கடமை. உம்மா வாப்போட அட்டாச்மெண்ட் நாங்க மௌத்தாவை காட்டி கையேந்தின ஒவ்வொரு துவாலையும் பெற்றோரை மறக்கூடாது. நீங்க பாத்திருப்பீங்க, எந்த மஸ்ஜித்ல போய் தொலை போக்கல தொழுகைக்கு பின்னால துவா ஓதுவாங்க தானே, அந்த துவாவை எப்படி முடிப்பாங்க? ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எல்லாருக்கும் பாடம். என்ன அர்த்தம் தெரியுமா? யா அல்லாஹ், ஒவ்வொரு துவாலையும் ஒவ்வொரு 5 நேர துவாலையும் பெற்றோரை மறக்கலா. யா அல்லாஹ், அந்த 2 சீதேவிகளோட நீ இரக்கமா நடந்து யா அல்லாஹ். சின்ன வயசுல எவ்வளவு ஆசையோட ஆர்வத்தோட சந்தோஷமா எங்களை நல்ல முறையில் வளர்த்தெடுத்தாங்களோ இதே மாதிரி அந்த 2 சீதேவிகளோட நீ நல்ல முறையில் நடந்து கொண்டு இருக்கா. நாங்க துவாவே முடிக்கிறோம். ஒவ்வொரு துவாலையும் பெற்றோரை மறக்க முடியாது. இன்றைக்கு உம்மா வாப்பா மவுத்து அடக்கம் செய்யப்பட்ட கபர்ல புள்ளைக்கு டைம் கிடைக்கிற கொஞ்சம் கபரை விசிட் பண்ண எப்ப? ஒரு நோன்பு பெருநாள், வருஷத்துக்கு ஒருக்கா போற இடமா சகோதரர்களே? அது
இல்லாட்டி ஹஜ்ஜி பெருநாள் வருஷத்துக்கு ஒருக்கா. வாப்பட கபருக்கு எப்ப வெயிட்டிக்கிறாரு? வருஷத்துக்கு ஒருக்கா. வாப்பட கபர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு இன்னொரு மையத்தை அடக்கம் பேத்து அப்படியே திரும்பி வந்திருக்கிறார். அந்த மனுஷன் பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த பிள்ளைகளால என்ன சொல்ல வராதா? வாப்படை அனுபவிக்கிறார், எல்லாம் வாப்படைய செய்யறாரு, உம்மடைய செய்யறாரு. கபூர்ல போயிட்டு கொஞ்சம் பெற்றோருக்கு துவா செய்ய அந்த பிள்ளைக்கு நேரம் இல்லை. ஏன்? சாலிஹான பிள்ளையில விட்டுட்டு போயிட்டு இல்லை. நல்ல புள்ளன்றது சகோதரர்களே மௌத்தாவின புறவும் தாய் தந்தையிட இறக்கத்தோடு வாழும். நான் சொன்னேன் தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுல உம்மா மௌத். ஒரு சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய டைமுக்கு சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஹிஜ்ரி 6ல வாராங்க மதீனால இருந்து மக்காவுக்கு. ஹிஜ்ரி 6ன்னா நபி ஸல்லல்லாஹு எத்தனை வயசு? 52ல ஹிஜ்ரத் செஞ்சாங்க. 6 58 வயசுல இது நடக்குது. உம்மா மௌத்தா போன எப்ப? 6 வயசுல. அப்ப உம்மா மௌத்தா போயிட்டு கிட்டத்தட்ட 52 வருஷத்துக்கு பிறகு நான் சொல்ற இந்த சம்பவம் நடக்குது. தாய் மௌத் 52 52 இயர்ஸ். உம்ரத்துல் ஹுதைபியாக்கு வாராங்க. வரப்போக்குல சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு கபரு கிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து ஏங்கி அழ ஆரம்பிச்சாங்க. இப்படி அழுகுறாங்கன்னு எங்களுக்கு விளங்கல்ல. பின்னாலிக்கு கூடிய எல்லா சஹாபாக்கள் நாங்களும் அழுந்துட்டோம். அதே மாதிரி ஹிஜ்ரி 8ல ஃபத்ஹு மக்காக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்து வந்தாங்க. ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஃபத்ஹு மக்காக்கு ஹிஜ்ரி 8ல வரப்போக்கலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி செஞ்சு அழுந்தாங்க. பக்கத்துல எங்களுக்கு யாருக்கும் துணி வீக்கல போயிட்டு கேட்க, ஏன் யா ரசூலல்லாஹ் அழுவுறீங்கன்னு கேட்க எங்களுக்கு பயமா இருந்துச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால போயிட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மல்லதி அபுகாக்க, இவ்வளோ அழுவுற காரணம் என்ன யா ரசூலல்லாஹ்? உம்மா மௌத்தா போயிட்டு 52 54 வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இவ்வளவு அழுவுறீங்களே, என்னத்துக்கு யா ரசூலல்லாஹ்? அந்த டைம்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஹாதா கப்ரு உம்மி, இது என் தாயிட கபர். ஃபதகர்துஹா, எனக்கு என் தாயிட நினைவு வந்துச்சு. அதனால தான் என் உள்ளம் அப்படியே கசிஞ்சு போயிட்டு என் கண்ணால கண்ணீர் கொட்டி நான் இவ்வளவு அழுவுறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கி பெற்றோர் போயிட்டு கபூரில் கொஞ்ச நாள் வச்சதுக்கு பிறகு வாப்பா இருந்தேயாண்டே மறந்து போயிட்டு, கடைசியாக வாப்பாக்கு எப்போ ஒரு நன்மை செஞ்சீங்க, எப்போ குர்ஆன் ஓதுனீங்க, உம்மாக்கு எப்போ துவா செஞ்சீங்க, துனியால எல்லாம் செய்கிறாரு. இன்றைக்கு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்றேன், சில பெற்றோர்கள்ட கபூர் ஈக்குது, வருஷ கணக்கு அவங்கள பத்தி துவா கேட்டதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. இந்த பெற்றோர் பார்த்து கொண்டு இருப்பாங்க சகோதரர்கள், மகனால ஒன்றுமே வந்தில்லை. ஹதீஸ் சதகா ஜாரியா 3 விஷயங்கள் மௌத்தா போன பிறகு வரும். மயில் ஒன்று என்ன சொன்னாங்க? வலதின் சாலிஹின் யதுஉலா, தனக்காக வேண்டி துஆ செய்யும் சாலிஹான ஒரு புள்ள. அது வாப்ப மாட்டே மிஸ்டேக்கு, புள்ளைய சாலியா வளர்த்துட்டு போனா தான், ஹராம் ஹலால்ட பயத்தை கலத்து கொடுத்து தொழுகையை பழக்கி கொடுத்து தக்குவா உள்ள புள்ளையா விட்டுட்டு போனா தான் அந்த வாப்பாக்கு என்ன சார் அங்க கிடைக்கும். சில வாப்பமார் கொடுத்துக்கிற பிள்ளைகளுக்கு துனியால அது வேற டாபிக். துனியால கொடுத்துட்டு சல்லிய மட்டும்தான், நல்ல ஊட கட்டி கொடுத்தாரு, கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டதே புள்ளைகளுக்காக வேண்டி. கபருக்கு போனாரு, புள்ளைய ஃபஜ்ர் தொழுற புள்ளைய ஆக்கல், அவட மையத்துக்கும் துவா ஓத தெரியாத புள்ளை பாக்குறோம் தான். அன்றைக்கு ஒரு மையத்துக்கு தொலை போன 5 தக்பீர் கேட்டுறாரு மகன், என்னத்தை தான் தொழிக்கிறாரு, இல்லை தலையில தொப்பியும் இல்லை. 5 தக்பீர், 3வது தக்பீர்ல வந்து ஓதுறதுக்கு நேரம் தாரத்துக்கு தரவும் இல்லை. 2 அட்டிட்டு தொழுவீங்க ஜனாத தொழுகை. அந்த மனுஷனுக்கு துவா தானே ஆக தேவை. தொழுகையில வந்து அல்லாஹும்ம அக்ஃபிர் வர்ஹம்ஹு நீண்ட துவா ஓதுறதுக்குள்ள நேரம் தரல, கேட்டா புள்ளையாம அவரு பாருங்க, புள்ளையும் இல்லை, துவா ஓத்த சரி புள்ளையா வாப்பா உருவாக்கிட்டு போயிட்டு இல்லை. இப்படி போனா கபர்ல கஷ்டப்பட வேண்டியதான் வரும். புள்ளையால் ஒன்று வராது, உடையத்தான் அனுபவிப்பாங்க. நல்லா நீங்க கஷ்டப்பட்டு கெட்டி கொடுத்து ஊடும் புள்ளைக்கும் பொம்பளை புள்ளைக்கும் அதுவும் இதுவும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க மௌத்தாவினீங்க. உங்களோட புள்ளைய ஃபஜ்ர் தொழுற புள்ளைய ஆக்கல்ல, உங்களோட புள்ளைய வந்து உங்களோட துவாக்கு உங்களோட மையத்துக்கே துவா செய்யற புள்ளைய ஆக்கிட்டு மௌத்தாகல்ல. துன்யாவை மட்டும் புள்ளைக்கு நல்லா கொடுத்துட்டு கூடுங்க. அப்படித்தான் சில வாப்பமா கஷ்டப்படுறாரு, என்னத்துக்கு புள்ளைகளுக்கு தான் கஷ்டப்படுறே, ஆனா அந்த புள்ள சுப தொழுதை பத்தி அவர் கஷ்டப்பட்டு இல்லை. அது பிரச்சனை இல்லை, அது சும்மா விட்டுட்டு போயிட்டீங்கிறார். தொழுவுறல்ல அந்த புள்ளை, இப்படி புள்ளை தான் ஹதீஸ்ல கவனிக்கணும். வலதின் சாலிஹின் யதுஉலா, ஹதீஸ்ல வருது, உம்மா வாப்பாக்கு துஆ செய்யற புள்ள எப்ப இருப்பார் தெரியுமா? சாலிஹான புள்ள இருந்தா மட்டும். உங்களோட இரக்கமுள்ளவரா இருப்பார். அந்த புள்ள என்ன தெரியுமா செய்வார்? வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க மௌத்தாவின நாளைக்கு உங்களை கொஞ்சம் நினைவு காட்டுவார், வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுவார், இதுல கூட கபர் கொண்டு வராது, ஐ மிஸ் யூ டெடாண்டுவாரு. சகோதரர்களே, அது எல்லாருக்கும் மிக்கிறேன், எங்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு அந்நிய சகோதர வாப்பா தான் அவங்களுக்கும் கவலை, ஒரு மிருகத்துக்கே கவலை வருமே அந்த மிருகத்தோட இருந்து, அது எல்லாத்துக்கும் அந்த எஃபெக்ஷன் அந்த இது அது எல்லாத்துக்கும் மிக்கிறோம். அதுல கபர் கொண்டும் போகாது. இன்னைக்கு அப்படித்தானே சில பிள்ளைகளை பார்க்குறோம், ஒன்றும் செய்யல, வாப்பட கபருக்கு ஒரு நன்மை போய்த்து, அவங்கள்ட்டே தொழுகை இல்லை, வாப்பாக்கு என்ன தங்க அனுப்பிக்குது, ஒன்றுமே அவங்கள்ட்டே இல்லை. இனி வருஷத்துக்கு ஒரு கடை ஐ மிஸ் யூ, நீங்க தான் பெரிய லீடரா இன்னைக்கு எனக்கு இருந்தீங்க, நீங்க இல்லாத எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது, அதெல்லாம் உங்களோட கஷ்டத்தை நீங்க போட்டுறீங்க அங்க. அந்த மனுஷனுக்கு கபருக்கு அதால ஒன்று போகாது. அதனால பெற்றோர்களே, புலேல்ட விஷயத்துல உங்களுக்கு கபருக்கு வரணும் என்றால்
புள்ளைகளால் என்ன சரி வரணும் என்றால் கட்டாயம் புள்ளையில சாலிஹான புள்ளையில விட்டுப்போம். அல்லாஹ்ட தக்வா பயம், ஹராம் ஹலால பயப்பட்ட புள்ளையாக தொழுக ஃபஜ்ர் தொழுற புள்ளையாக உருவாக்கிட்டு மௌத்தாவுங்க. கபூர்ல நிம்மதி ஐக்கியம் துனியாலே போல கஷ்டப்பட்டு நீங்க எப்படி நன்மை சேர்த்தீங்களோ இதே மாதிரி நன்மை உங்களோட மகன் அனுப்பி கொண்டிருப்பார். உங்களுக்கு துவா கேட்பார், உங்களுக்கு நிறைய நன்மை செய்வார். இப்படியாப்பட்ட புள்ளையில அவர். எனக்கு நேரம் இல்லை சகோதரன், நேரம் மிச்சம் தாண்டி போயிட்டு இந்த டாபிக்ல அரவாசிக்கு நான் வரல. இன்னும் நிறைய இது பெரிய பேசப்பட வேண்டியது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்க பேசுவோம். பெற்றோர்களை என்ற ஜுமாவுடைய சுருக்கம், பெற்றோர்கள் அது உம்மாவும் வாப்பாவும் இல்லை, அது சொர்க்கம் என்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது. பேசின அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.